கும்பராசி அன்பர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரம், இந்த கும்பராசி நேயர்களினுடைய ஜாதகங்கள்லாம் வருது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, சார் எனக்கு எப்போ சார் சொந்த வீடு அமையும், எனக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்போ சார் தீரும். ரெண்டாவது கேள்வி, நான் வந்து ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், என்னுடைய வாகனங்கள்லாம் எப்போ சார் நல்ல வேலைக்கு போகும், நல்ல ஒரு வீடு விற்பனை ஆகும். ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் சார், எப்போ சார் தொழில் விருத்தி ஆகும். என்னுடைய தாய்க்கும் எனக்கும் பாண்டிங்கே இல்லை சார், என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய பொண்டாட்டிக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது. மாமியார் மருமக சண்டை பெருசாக இருக்குது, தனி கொடுத்தம் போயிடலாமா, எனக்கு வாடகை வீடு செட் ஆக மாட்டேங்குது சார், எனக்கு வீட்டில் வந்து தோஷம் இருக்குது, வாஸ்து பிரச்சனை இருக்குது, படி பிரச்சனை இருக்குது. அப்போ ஏதோ வீடு போட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கட்டிட்டேன், ஆனால் அதில் நிறைய பேர் குறை சொல்கிறாங்க, அதில் போனதுலேருந்து எனக்கு ஒரே மனக்குறையாகவே இருக்கிறது. இதெல்லாம் கும்பராசிக்காரன் சொல்கிற வேலை. கடன் பிரச்சனை இருக்குது, கோர்ட்டு பிரச்சனை இருக்குது, வழக்கு பிரச்சனை இருக்குது, மாங்கல்ய பிரச்சனை இருக்குது, மாங்கல்ய தோஷம் இருக்குது, பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, வயிறு சார்ந்த ரோகம் இருக்குது, குழந்தை பேரு பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் கும்பராசி நேயர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். இதுதான் பிரதான கேள்விகளாக அவங்க ஜாதகம் பார்க்குறச்சு இப்போ லைவில் இதான் போயின்னு இருக்கு, இதான் நடக்கும். சரி, இந்த சனியினுடைய வக்ரம் கும்பராசிக்கு முதல்ல என்ன பண்ணுது அப்படின்னா, வீடு மனை வண்டி வாகனங்களை சரி பண்ணி கொடுக்க போகிறது. சார் நான் சொந்த வீடு கிடச்சிருமா, தைரியமாக சொல்லலாம். நீங்கள் முயற்சி திருவினையாக்கும், சொந்த வீடுகளை அமைத்து கொள்ளலாம். இப்போ வாஸ்து குறைபாடு இல்லாமல் வீடு அமையுமா? கண்டிப்பாக வாஸ்து குறைபாடு இல்லாத வீடு அமையும் உங்களுக்கு. தாயாரினுடைய பிரச்சனை சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும். என்னுடைய தாய்க்கும் என்னுடைய மனைவிக்கும் உள்ள பிரச்சனை சரியாகும்னா கண்டிப்பாக சரியாகும். அப்போ தனி கொடுத்தனம் போகலாமான்னா கண்டிப்பாக தனி கொடுத்தனம் போயிடலாம். இந்த காலகட்டத்தில் அவங்களே அதை வந்து சரி பண்ணி அமைச்சு கொடுப்பாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் துறையில் வெற்றி பதிக்கலாமான்னா கண்டிப்பாக பதிக்கலாம். வீடு வாங்கி கட்டி விற்கிறேன் சார், நான் ஒரு இன்ஜினியர் ஃபீல்டில் இருக்கிறேன், செட் ஆஃபில் இருக்கேன் அப்படின்னா தைரியமாக செய்யலாம். என்னுடைய மனை ரொம்ப நாளாக விற்பனை ஆகலை, விற்பனை ஆகுமானா விற்பனை ஆகிவிடும். அப்போ வியாபாரம் நல்லா நடக்குமா அப்படின்னா நல்லபடியாகவே நடக்கும். அப்போ விவசாயத்துறையில் டிராக்டர் வாங்கலாமா, என்ஜின் வாங்கலாமா, அப்போ ஆடு மாடு வாங்கலாமா, பண்ணை தொழில் செய்யலாமா அப்படின்னா எவரிதிங் பி சக்ஸஸ், எல்லா விஷயங்களும் பண்ணலாம். அப்போ தாயாரினுடைய விஷயங்கள் சரியாகும், வண்டி வாகனங்களுடைய துறை வெற்றி பெறும், வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பான விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும். அப்போ எல்லா காரியத்திலையுமே கும்பராசினர்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும், லாட்டரி யோகம் உண்டாகும். முதல்ல அதை சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே புதையல் யோகம்னு சொன்னால் இப்போ என்ன நடக்கும், லாட்டரி யோகங்கள் உங்களுக்கு உண்டாகும், திடீர் அதிர்ஷ்டங்கள் தாண்டவம் ஆடும் அப்படின்னு சொல்லப்படுது. மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் தீரும், பிறப்புறுப்பு சார்ந்த பிரச்சனை தீரும், கர்ப்பம் தரிக்கும் சார், குடும்பத்தில் குழந்தை சத்தங்கள் கேட்கும். ஆமாம், ரொம்ப நாளாக எனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்ற விஷயம் மாறி உங்களுடைய கரு உருவாகும், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான குழந்தை பேருக்கு உண்டான சம்பவம் நடக்கும் அப்படின்ற விஷயத்தை இந்த கும்பராசினியருக்கு சொல்லலாம். சரி, ஓகே குருஜி எல்லாமே ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டீங்க, ஓகே சூப்பர், கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு. அப்போ இந்த சனியினுடைய வக்கரம் எங்களை ஒன்றுமே பண்ணாது, அப்போ சனிக்கு ஒன்றுமே இல்லையா, அப்போ வெக்கமான சூடு சொரணம் எதுவுமே இல்லை பழகுது. ஏன்னா சில பேர் தேவையற்ற கேள்விகளில் தான் கமெண்ட்ஸில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அவங்க ஒரு விஷயம் ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தொடர்பு பெறுங்க. நம்பிக்கை இல்லைன்னா கடந்து போயிடுங்க, ஒருத்தர் மேலே நம்ம குறை சொல்ல வேணாம். உங்களுடைய கருத்துக்களை இங்கே திணிக்காதீர்கள். உங்களுக்கு எங்கே நம்பிக்கை இருக்கோ அதை சார்ந்து நீங்கள் பயணியுங்கள். ஆன்மீகத்திலே ஒருத்தர் நம்பிக்கை இல்லைன்னா அவர் ஏன் வந்து நீங்கள் ஏன் உங்களுடைய ராசி நட்சத்திரத்தெல்லாம் பார்த்து ஏன் ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க? அதை பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கானது அல்லன்றதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஓகே. சரி, கும்பராசி எங்கே கவனமாக இருக்கணும்னா அண்ணன் உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து ஏதோ ஒரு பாதகம் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, இல்லை அவங்களுக்குள்ள ஒரு மனக்கசப்புகள் வருவதற்கு உண்டான சூழ்நிலை, அவங்க குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள். அப்போ அண்ணன் உறவுகளில் விரிசல்கள் உருவாவதற்கு உண்டான சூழ்நிலைகள், வம்பு வழக்குகள் உருவாவதற்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இப்போ நடக்கும்.
பெரியம்மாவிற்கு உடல்நலக் கோளாறுகள் உருவாகும். பெரியம்மா பெரியப்பா இந்த மாதிரி உறவுகளுக்கு எல்லாமே ஏதாவது விபத்துகள், அவங்க குடும்பத்தில் துர்பாக்கிய நிலைகள், அவங்க குடும்பத்தில் பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2வது திருமணத்தில் பிரச்சனை நடக்கும். கல்யாணம் நடந்தோம் சார், டைவர்ஸ் ஆகிடுச்சு சார், பிரச்சனை சார், இப்போ 2வது கல்யாணம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா இந்த காலகட்டம் அதற்கு சிறப்பு இல்லை என்பதை குறித்து கொள்ளுங்கள். சிறப்பு கிடையாது இந்த காலகட்டம். ஆமாம், அப்போ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இந்த காலகட்டம் சனியினுடைய வக்ரம் 2வது திருமணத்திற்கு யோகிதை இல்லை. அதை ரொம்ப கவனமாக அடிச்சுக்கோங்க. லாபங்கள் இப்பொழுது வரலனாலும் கவலைப்படாதீங்க. பெரிய அளவுக்கு லாபங்கள் வரலனாலும் என்ன பண்ணுறீங்க, சரிவிகிதமாக நடந்து போகுதா அதை சமாளிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் லாபம் குறையும்னா, சரி இவ்வளோ நாளாக 11 ரூபா வந்தது என்னுடைய பிஸ்னஸில், இப்போ வந்து 8 ரூபா தான் வருது அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஆமாம், இந்த சனியினுடைய வக்கரம் இருக்கிற வரைக்குமே உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பாக வரவே வராது, தடைப்படும் முதல்ல. ஆமாம், அதனால் அதற்குண்டான விஷயங்கள் என்னவோ அதை சரியாக கவனமாக பார்த்துக்கோங்க அப்படின்ற விஷயத்தை. அந்நிய முதலீடுகளில் நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள், அப்போ வெளிநாடு போகக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், அப்போ வெளிநாட்டோடு தொடர்பு வச்சுருக்கக்கூடியவங்க, டைப் வச்சுருக்கவங்க கூட வெளிநாடு பிஸ்னஸ் இங்கே பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணும், ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். அப்போ ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும், ஷேர் மார்க்கெட்டில் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இப்போ இது எல்லாமே நீங்கள் போய் லாக் ஆக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த கும்பராசி நேயர்களுக்கு நடக்கும் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். சரி, இந்த கும்பராசி நேயர்கள் எப்படி சார் பாதுகாத்துக்கிறதுக்கு? அப்போ என்ன பாதகம்னு சொல்லிட்டேன், என்ன சாதகம்னு சொல்லிட்டேன். எப்படி அனுபவித்து தான் ஆகணுன்றதை முதல்ல எல்லா வீடியோக்குள்ளேயும் நான் சொல்கிறேன். எதையுமே நீங்கள் தப்பு செஞ்சவன் தண்ணி குடிக்கணும், உப்பு தின்னவன் என்ன பண்ணணும், தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை கொண்டு போய் ஆகணும். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் நல் கர்மாக்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நன்மையில் முடியும். மனிதன் என்று பிறந்து விட்டாலே அவன் தீய கர்மாக்களை செய்யாமல் இருக்கவே முடியாது. பிறப்பே தோஷம் தானே. ஒரு கரு உருவாகிறத என்ன பண்ணுது, தோஷம் தந்தால்தான் அந்த கருவே உருவாகுது. பிறப்பே இந்த பூமியில் ஒரு ஜனம் நடக்குதுன்னா தோஷத்தினால்தான் அவன் வந்து பிறக்கிறான், அதான் உண்மை. இல்லைன்னா அவன் பிறவி எடுக்கிறான், அவன் தான் தெய்வத்தன்மை ஆகிடுவானே. அப்போ என்ன நடக்குது, உங்களுடைய செய்கைகள் காரியங்கள் நல்ல காரியங்களாகவும் தர்ம காரியங்களாகவும் இருக்கும் வண்ணம் செயல்படுத்தி கொள்ளுங்கள். முதல்ல அந்த விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதற்கு பிறகு மேன் டு மேன் ஹெல்ப்பை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி நேயர்கள் பண்ணணும். சக மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும். ஏதோ ஒரு உடல் நலிந்திருக்கார், அவரால் நடக்க முடியல, எந்திருக்க முடியல அப்படின்னா அவருக்கு உண்டான மருத்துவ உதவி செய்யுங்க. ஒரு மூத்தோர்கள் எல்லாம் அனாத ஆசிரமத்தில் இருக்க, அவங்கெல்லாம் கைவிடப்பட்டவர்கள் இருக்காங்க, குழந்தைகள் மனம் குன்றியவர்கள் இருக்காங்க, மன நோயாளியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களாம் இந்த பிறவியில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்ச நேரம் நீங்கள் நினச்சி இறக்கப்பட்டாலே போதும், உங்களுக்கு பெரிய அருமருந்தாக இந்த காலம் வேலை செய்யும். இந்த மாதிரி மேன் டு மேன் இந்த உதவிகள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க. இந்த கை செய்வதை இந்த கைக்கு தெரியாத வண்ணம் பார்த்துக்கோங்க. ஒரு உதவி செய்வதை எடுத்து தம்பட்டம் அடிக்காதீங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க. திரைமறைவில் நின்று யாரோ ஒருவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி நீங்கள் தெய்வமாக காட்சியளிப்பீர்கள் அந்த உதவி வாங்கியவருக்கு. அதுதான் இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி நேயர்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இதை சொல்லப்படுது. மேலும் இந்த கும்பராசி நேயர்கள் சனியினுடைய வக்கரத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள எப்பொழுதுமே மகாலட்சுமியினுடைய வழிபாடு, அம்பாளினுடைய வழிபாடு, மிகப்பெரிய ஒரு அலாவிதி வெற்றி தரும் குபேரனுடைய வழிபாடு. குபேரனுடைய பொம்மைகளை உங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துருந்து வைங்க. குபேரனுடைய வழிபாடு செய்யுங்க. சந்திரனுடைய வழிபாடை பண்ணுங்கள். வாழ்க 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 வாழ்க.